RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வந்ததே இந்த வேலை செய்ய தான் வந்தேன். ஆனால் வேற மார்க்கெட்டு தான் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு அதான் மூட்டை தூக்குறதுக்கு. ஒரு மூட்டை தூக்குறதுக்கும் ஒரு கடையோட ஓனருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? வித்தியாசம் என்னன்னா ஒரு வித்தியாசம் இல்லை சார், எல்லாம் ஒன்று தான் சார். சார் சவாரி கிடையாது. இப்போ நான் ஓட்டினாக்கா நீங்கள் ஏன் சவாரி ஓட்டுறீங்க, அவர் சவாரி ஓட்டுறாரு அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை நிறைய இருக்கும். ஏன் அங்கே போய் கஷ்டப்படுற, இந்த மாதிரி இந்த கற்றுட்டு இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து பிக்கப் பண்ணிட்டு போடு, ஏன் அவ்வளோ ரிஸ்க் பண்ணி கையெல்லாம் ஏன் இது பண்ணிக்கணும், உடம்புலாம் வலி எடுத்துக்கிட்டு. பணம் அப்புறம் சார், பணமாக எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பணம் இல்லை, ஃபஸ்ட்டு மக்களோட சப்போர்ட் தான் வரும். மனைவி வராது இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கும், ஜாலியாக இருந்தோம், பசங்களோட சேருவோம், அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவோம். மனைவி வந்த பின்னாடி தான் கொஞ்சம் ஒரு பசங்க ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி தான் அதோட இது என்னன்றது தெரியும். அண்ணா வணக்கம். உங்கள் பேர்? ராமன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். யார் ராமன்? யார் இந்த ராமன்? என்ன சார், நான் இந்த தொழில் ரொம்ப வருஷம் ஆகுது. அங்கே மழை வந்தால் போட முடியாது, மழை இல்லைனாக்கா போடலாம் செய்யலாம்ங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்க கொஞ்சம் வருவாங்க, கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் நிறைய இருக்காங்க, போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டாக தொழிலுக்கு போயிட்டீங்க. ராமன் யாருன்னு கேட்டா சொந்த ஊர் எதுனா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. எவ்வளோ வருஷம் ஆச்சு சென்னை வந்து? நான் 8 வருஷம் ஆகுங்க. 8 வருஷம். எதுக்காக முதல்ல சென்னை வந்தீங்க? அந்த ஞாபகத்தை சொல்லுங்கள். நான் வந்ததே இங்கே வேலை செய்ய தான் வந்தேன். ஆனால் வேற மார்க்கெட்டு தான் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு அதான் மூட்டை தூக்குறதுக்கு. அப்புறம் அப்படியே இருந்துட்டு ஒரு 2-3 வருஷம் 4 வருஷமாக அங்கேயே மார்க்கெட்டில் இருந்துட்டு அப்புறம் இந்த தொழில் அப்படியே கொஞ்சம் இது பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்படியே வண்டி ஒன்று வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பஸ் ஸ்டாண்ட் இடத்துல தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது பில்டிங் ஆகிற மாதிரி சரி சைடில் இருந்து மாறி அப்படியே கொஞ்சம் தொழில் அப்படியே பிக்கப் ஆகிட்டு. ஒரு மூட்டை தூக்குறதுக்கும் ஒரு கடையோட ஓனருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? வித்தியாசம் என்னன்னா ஒரு வித்தியாசம் இல்லை சார், எல்லாம் ஒன்று தான் சார். அங்கே மூட்டை தூக்கி கஷ்டப்படுறோம், இங்கே நின்ன இடத்துல கொஞ்சம் சூடில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இங்கே கொஞ்சம் நின்று வியாபாரம் பண்ணுறோம், அவ்வளோதான். அங்கே எவ்வளோ மூட்டை தூக்குவீங்க? அங்கே ஒரு நாளைக்கு 1500 கிடைக்கும், 1500-2000 கிடைக்கும். அதே இங்கே ஒரு 2000 2500 எல்லா செலவும் போக கிடைக்கும். சில டைமில் 2000 தான் கிடைக்கும். ஓகே, இந்த தொழில் யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? சரி, ரொம்ப ஷிஃப்டானது, ஏன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை. ரைடு தான். நான் இதை நாங்கள் ஒரு சொந்தக்கார ஒருத்தர் திருப்பூரில் போட்டுருக்கிறாரு, அவர் தான் சொல்லி ஹெல்ப் பண்ணி விட்டாரு. ஓகே, இந்த தொழில் உங்களுக்கு கொடுத்த விஷயம்னா என்ன, உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்ட விஷயம்னா? ஏன் அங்கே போய் கஷ்டப்படுற, இந்த மாதிரி இந்த கற்றுட்டு இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து பிக்கப் பண்ணிட்டு போடு, ஏன் அவ்வளோ ரிஸ்க் பண்ணி கையெல்லாம் ஏன் இது பண்ணிக்கணும், உடம்புலாம் வலி எடுத்துக்கிட்டு போது. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு போனோம், மணி 2 மணி ஆயிரம் வர்றது, வீட்டுக்கு வர்றது. அது பேசாமல் பகலில் மட்டும் இந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இதே போட்டு இது பண்ணிக்கலாம்ல. ஒரு 3-4 மணிக்கு வந்தாக்கா ஒரு 8-9 மணிக்குள்ளார இது வியாபாரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்துக்கணும். என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த தொழில்? என்ன அனுபவம்? என்ன அனுபவம்னா, இப்போ எந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கை கொடுத்துட்டு வருது. அதாவது கடன் 10 ரூபா வாங்காத தொழில் அப்படியே பிக்கப் ஆகிட்டு வருது. சரி, இப்போ ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்? நாங்கள் சோசியலாக பேசி எந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது, அவன் கேட்குறத ரெடி பண்ணி தரணும். அவன் டெய்லி கடை இருந்தால் டெய்லி வருவாங்க. லீவ் போட்டாங்க, ஒரு 10 நாள் லீவ் ஆயிடுச்சுனாக்கா ஒரு வாரம் வரமாட்டாங்க. அப்புறம் நம்மளாம் திருப்பி தேடி தான் வரோம். ஓகேண்ணே, ஒரு தொழில் செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தொழில் இருந்தால் ஃபஸ்ட்டு மக்களுடைய சப்போர்ட் வேணும். பணம் அப்புறம் சார், பணமாக எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பணம் இல்லை, ஃபஸ்ட்டு மக்களோட சப்போர்ட் தான் வேணும். மக்கள் ஆதரவு இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம பொழிஞ்சிடும். ஓகே, நீங்கள் இப்போ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கூட பழகிருப்பீங்க. ஆனால் இந்த மனிதரை என்னால் மறக்க முடியாது, யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நம்ம லைஃப்பில் அவ்வளோதான் சார். நம்ம இங்கே இருக்கிற ஆளுங்க தான் சார் சப்போர்ட்டு, அதுதான் சார். உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னா யார்? ரெகுலர் கஸ்டமர் வராங்க சார், நான் நம்ம ஸ்கூல் பசங்க தான் சார். ஓகே, இன்னொரு விஷயம், ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் இந்த காலகட்டம் ரொம்ப இக்கட்டானதாக இருக்கும். அதை நம்ம கடந்து வந்திருப்போம், இப்போ நம்ம நல்லா இருக்கும். ஆனால் அது ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கும்ல, அது எந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணுச்சு?
அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட காலமே வந்து சார் படிச்சுட்டு வெளியில் வரும்போது அதான் வந்து பணம் தான் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியுன்ற ஒரு இது. அதனால் அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கவே வெளியே ஆரம்பிச்சு படிப்பு சரி அப்படியே பாதியிலே விட்டு அப்படியே இப்போ வெளியில் வந்து அப்படி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வீடு கட்டி இப்போ கொஞ்சம் உறவு நல்லா இருக்கு. பசங்க இப்போ 14 வயசு ஆகுது பசங்க. ஓகே, நீங்கள் பாதியில் படிப்பை விட்டுட்டீங்க. ஓகே, உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் பாதியிலே நின்றுச்சு. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம படிச்சிருக்கலாம்? இப்போ தான் சார் அது யோசனை வருது. அது எல்லாருக்குமே 3 வருஷம்லாம் வரல. இப்போ கஷ்டப்படும் போது தான் அந்த இது வருது. ஓகே, இப்போ மூட்டை தூக்குறதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனைனா இது சார் சவாரி கிடையாது. இப்போ நான் ஓட்டினாக்கா நீங்கள் ஏன் சவாரி ஓட்டுறீங்க, அவர் ஏன் அவர் சவாரி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ பிரச்சனை நிறைய இருக்கும். அதுதான் அப்படி இதுதான் ஃபோன் நம்பர் தான். கஸ்டமர் 4-5 கஸ்டமர் பிடிச்சா நம்ம பாட்டுன்னு போனோமா ஓட்டணுமா நம்ம சம்பாதிச்சோம் வெளியே வந்துடலாம். ஓகே, இது மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாம். ஓகே, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய எடுத்து பண்ணுவாங்க இதை. இப்போ நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஒரு யோசனை இருந்திருக்கும்ல வந்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே கேட்குறாங்க எப்படி என்ன எழுதணும். நானும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் சொன்னேன், செஞ்சேன். இந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். நான் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசனை பண்ணுவாங்க. நானும் பார்க்குறேன் தலைவர் என்ன நானும் செய்யணும். நானும் இதேபோல் எப்படி இருக்கிறது இதேபோல் ஒரு கடை செய்யுங்க. நான் செஞ்ச வேறு அவங்களும் சொல்லி விட்டேன் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாமே வந்து சின்ன ஹெல்ப் தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் எங்கேயோ ஒன்று போட்டிலாம் நினைக்கிறது கிடையாது. அவங்கவுங்க தொழில் அது. எனக்கு 10 கஸ்டமர்னா அவங்களுக்கு 10 கஸ்டமர், அவருக்கு 10 கஸ்டமர், அவ்வளோதான் சார். இதெல்லாம் போட்டி பார்த்தா ஒன்றும் வேலையாக முடியாது. சரி, சண்டையே இருக்கக்கூடாது சார். இப்போல்லாம் அவங்க வேலை அதாவது நீங்கள் தொழில் நடக்குது, அங்கே தொழில் நடக்குது, அங்கேயும் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நமக்கு இதாக போடுவேன். அது எல்லாம் இது என் கஸ்டமர் என்கிட்ட வந்துனே இருக்காங்க. அவர் கஸ்டமர் அவரோட போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ. ஓகே, மனைவி வரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். மனைவி வந்ததுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை. அது எப்படி உங்களுக்கு? மனைவி வராத இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கும், ஜாலியாக இருந்தோம், பசங்க கூட சேருவோம், அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவோம். மனைவி வந்த பின்னாடி தான் கொஞ்சம் ஒரு பசங்க ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி தான் அதோட இது என்னன்றது தெரியும். என்ன உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு? என்னென்ன விஷயம்னாக்கா செலவு பண்ணுறது கம்மியாயிடுச்சு, பசங்க கூட சேர்றது கம்மியாயிடுச்சு, குடும்பம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம். நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட 10 ரூபா இல்லைன்னா எங்கே போய் கேட்க முடியும்? அது ஒரு இது சார். உடம்பு சரியில்லை குழந்தைக்கு, ஒரு வண்டி இல்லை, பக்கத்து வீட்டில் போய் கேட்டாக்கா அப்பா என்ன சம்பாதிக்கிறேன் நல்லா தானே ஒரு வண்டி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க வர்றதுக்கு பின்னாடி எல்லாமே கொஞ்சம் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணிடுது. சரி, இப்போதைக்கு அவங்க ஓரளவுக்கு நல்லா போயிட்டு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், கடன் ஒரு இது மாதிரி உள்ளவங்களாம் சின்ன சின்ன கடன் வாங்குவாங்க. நீங்கள் அது மேலெல்லாம் உங்களுக்கு அதிகமாகலாம் கடன்லாம் இருக்கும். எச்சாக பேங்கில் தான், பேங்கில் போனோம்னா லோன் வாங்கணும், கட்டுவாங்க, செய்வோம், அவ்வளோதான். அதோட சரி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.